FGCCI தேவாலயம் வழங்கும் உன்னை மாற்றும் இயேசு. தூரத்தில் உள்ள சகோதரனை பார்க்கிலும் அருகில் உள்ள அயலானே வாசி என்று சொல்லப்படுது. ஏன்னா தூரத்தில் உள்ள சொந்தக்காரன் தூரம், எல்லாமே தூரம், கம்யூனிகேஷன் கேப். அங்கே அயலான் இருக்கான் பாருங்க, அருகாமையில் உள்ள அயலான், அவனை எப்பவுமே பார்ப்போம், விஷ் பண்ணுவோம், பார்ப்போம், பேசுவோம். அவங்களுக்கும் நம்ம உதவி தேவை, நமக்கும் அவங்க உதவி தேவை. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவனோடு தொடர்பில் இருப்பது. அந்த தொடர்பு எங்கே உண்டாகுது? நீயோ தொடர்பு கொள்ளும் பொழுது, ஜெபம்னா தொடர்பு கொள்ளும் பொழுது, அதாவது ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை சாத்தி அந்தரங்கத்தில் உள்ள உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அவரை, அதான் ஸ்தோத்திர பலியிடு, அவருக்கு ஆராதனை செய். அதுக்கப்புறம் உன் பிரச்சனைகளை அவரிடத்துல சொல். ஆபத்து காலத்திலே அவர் கட்டளை இடுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. யாருக்கு? அவரோடு தொடர்பில் இருக்கிறவர்களுக்கு, அவரோடு நல் உறவில் இருக்கிறவர்களுக்கு. ஸோ அவரோடு கூட நல் உறவுன்னு சொன்னால் எல்லாவற்றிலும் அவரோடு கூட நல் உறவில் இருப்பது. சில பேர்லாம் வாரத்துக்கு ஒரு முறை தான் அவர்கிட்ட தொடர்பில் இருப்பாங்க. தினந்தோறும் அவரோடு தொடர்பில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். காலையில் எழுந்த உடனே கர்த்தரை துதிக்கணும். அப்படி கர்த்தரை துதிக்காத ஒரு மனநிலை நமக்கு இருக்குமானால் நம்முடைய மனதை பார்த்து நாம் கட்டளையிடணும், என் ஆத்துமாவே கர்த்தரை நீ ஸ்தோத்தரி. சும்மா பிளான் பண்ணாது, எடுத்த உடனே பிளான் பண்ணுறது, யோசிக்கிறது. காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இல்லை, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், நடத்துவார். நம்மளை கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அவர் என்னுடைய அப்பா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குது போல அவர் எனக்கு இரக்கம் காட்டுவார். அவர் என்னோடு இருப்பார். ஆனால் த டிஃபரண்ட், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வித்தியாசம் எங்கன்னா, கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரா இல்லையா, அதான் முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? மாதத்திலே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனிடத்தில் நாம் சேரும் பொழுது அவர் நம்மிடத்தில் சேருகிறார். அந்த உறவு எப்படிப்பட்டது? சாதாரணமானதல்ல, அது ஒரு நெருக்கமான உறவு. பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் நமக்கு கட்டளையிடுகிறார், நீ உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து, ஸ்தோத்திர பலியிடு. ஒவ்வொரு காலை வேளையிலும் அவரை ஸ்தோத்திரிங்களே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே. எத்தனை முறை சொல்லப்படுது பாருங்க, 103:1 ஆரம்பத்திலும் சொல்லப்படுது, முடிவிலும் சொல்லப்படுது. அப்படி என்னென்ன அர்த்தம்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர், உன் பிராணனை வழிவுக்கு விலக்கி மீட்கிறவர், நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டுகிறவர், கழுகுக்கு சமானமாய் உன்னுடைய வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறவர். அவரை ஸ்தோத்தரி, அவரை துதி, அவரை ஆராதி, அவரிடத்தில் எப்பொழுதும் உறவில் இரு, இணைப்பில் இரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? யோவான் 16:23 இயேசு சொல்லுகிறார், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள்னு சொல்றார். இப்போ கேட்டுக்கினே இருக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் என்ன கேட்குறீங்க. ஏன்னா நான் சரிகிற பிரகாரமாக உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். சரிகிற பிரகாரமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் என்ன கேட்குறீங்க. ஆனால் ஒரு நாள் வருது, என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக, உங்களுக்காக இந்த சிலுவையில் மரிப்பேன், கொடூரமான மரணத்தை அடைவேன். அந்த மரணத்தை நான் பெற்ற பிறகு மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பப்படுவேன். எழுப்பப்பட்டு பிதாவினிடத்துக்கு நான் போவேன். நான் போன பிறகு நான் சரிகிற பிரகாரமாக உங்கள் முன்னாடி இருக்க மாட்டேன். உங்களால் என்னை பார்க்க முடியாது, என்கிட்ட கேட்க முடியாது. ஆனால் சொல்லுகிறார், அந்நாட்கள் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள்.
அப்புறம் 2 ஹைலைட்டிங்கான வேர்டு சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது பொய்யானது இல்லைங்க, மெய்யாகவே. இது நம்பத்தக்கது. இந்த வார்த்தையை நீங்கள் நம்பலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே யாரிடத்தில்? பிதாவினிடத்தில். எப்படிப்பட்ட பிதா? அப்பா பிதா. பிதாவினிடத்தில் அப்பான்னு அவரை கூப்பிடுங்க. அப்பா பிதாவே. அதில் எவ்வளோ ஒரு ஆழமான உறவு இருக்குது பாருங்க. அந்த ஆழமான உறவு உங்களுக்கு இருக்குமானால், தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், அந்நாட்களில் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தருவார். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு, ஒரு நெருக்கமான பாசம், நெருக்கமான பற்று, நெருக்கமான ஐக்கியம், நெருக்கமான சம்பந்தம் அவரிடத்தில் இருக்குமானால், நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு அவர் தருவார். யாருடைய நாமத்தினாலே? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிதாவாகிய தேவன் கட்டளையிடுறார். உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் பிள்ளைங்க முகத்தை சோகமாக வச்சுக்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க அப்படியே ஒரு டல்லாக இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு கலக்கத்தில் இருக்காங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவங்கள பார்த்து பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க போய் எங்கேயோ சோகமாக உட்காந்துன்னு இருக்குது, இல்லை உங்கள் பிள்ளைங்க அப்படியே ஏக்கமாக இருக்குது, உங்கள் பிள்ளைங்க கலக்கமாக இருக்குதுன்னா என்ன கேட்பீங்க? என்னாச்சு உனக்கு? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் நம்மை விசாரிக்கிறவர்னு சொல்லுது. விசாரிக்கிறது மாத்திரம் இல்லை, விசாரித்துட்டு அவர் அப்புறம் என்ன சொல்லுவார்னா, கவலைப்படாதன்னுவார். அந்த வார்த்தை தான் வரணும். அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியணும். அவர் சொல்கிற வார்த்தை இது. ஒரு மனிதன் சொல்கிற வார்த்தை இல்லை. மனுஷன் சொல்லுவான், கவலைப்படாதீங்கன்னுவான். கவலைப்படாமல் இருக்க முடியாதே. நீ கவலைப்படாமன்னு சொல்லிட்டு போனால் என் பிரச்சனையை அர்த்திப்பா. ஆனால் கர்த்தர் கவலைப்படாதுன்னு சொன்னால், அந்த வார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தா கர்த்தர் கட்டாயம் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள், அவரோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பந்தம் உருவாகட்டும், ஒரு பாச பிணைப்பு உங்களுக்கும் அவருக்கும் முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு இந்த நாளிலே உண்டாகட்டும். அவர் உங்களை விசாரிப்பார். அதான் உறவு. உறவு எப்படி உண்டாகும்? ஒருத்தர் விசாரிப்பது. மனைவி கணவனை விசாரிக்கணும், கணவன் மனைவி விசாரிக்கணும், பெற்றோர் பிள்ளைகளை விசாரிக்கணும். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற? ஏன் உன்னை நான் நேற்றெல்லாம் பார்க்கல, எங்கே போனேன்? கேட்க மாட்டோம். உங்கள் பிள்ளைங்க ஒரு நாள் காணாமல் போனால் என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் வேணாங்க, 1 மணி நேரம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலன்னா உங்கள் உள்ளம் பதறி போகும், உங்கள் மனம் பதட்டம் அடையும். தேவன் கூட அப்படிதான். அவர் ஒவ்வொரு காலை வேளையும் உங்களை பார்க்க விரும்புகிறார், உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களை விசாரிக்க விரும்புகிறார். அந்த விசாரணை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புவார். என்ன சொல்லுவார்னா, லூக்கா 12:7 வாசிங்க. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஒன்றுமே கிடையாது, இது அற்பமான காரியம். நம்ம தலையில் இருக்கிற முடி கொட்டினா என்னைக்காவது நீங்கள் உட்காந்து அழுவீங்களா? அழமாட்டீங்க. ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கொட்டினா பிரச்சனை இல்லை, வளர்ந்துடும் திரும்பி. ஆண்டு சொல்கிறார், அந்த அற்பமான மயிரையே நான் எண்ணி வைத்திருக்கிறேன். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த காலை வேளையில் கத்த சொல்கிறாரு, பயப்படாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்குமே பயப்படாத. ஹல்லேலூயா. அநேகம் அடைக்கலான் குறிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. You are special in the sight of God. நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதம் நான் என்ன பண்ண போறேன்னு குழம்பி இருக்கிறீங்களோ, என்ன வந்துருமோன்னு பயப்படுறீங்களோ, என்ன பிரச்சனை வந்துருமோ, போராட்டம் வந்துருமோ, என்ன நடக்குமோன்னு கலக்கமாக இருக்குதா, சகலத்தையும் அவர் நன்மையாய் செய்து முடிப்பார். அவர் நன்மையானவைகளை தருகிற தேவன். உன் காலை அவர் தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க.
அவரோடு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவரை முழுமையாக நம்புவீங்க. அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. 1 கொரிந்தியர் 6:17 வாசிக்கிறோம், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். யாருங்க? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன். இசைந்து இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? இசைந்து இருப்பதுன்னா அது இப்படி வருகிறது, இசைய வைப்பது, மனதை இசைய வைப்பது. ஆண்டவருடைய மனசை என்ன பண்ணணும்? இசைய வைக்கணும். இந்த வாசிக்கிறாங்களே இசை கருவிகள், அதுக்கு இசைனா அது உங்கள் மனசை இசைக்க வைக்கும். அதுக்கு அப்படியே உங்கள் மனசை பறி கொடுத்துருவீங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட போயிட்டு அவருடைய சமூகத்தில் இசை என்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் தமிழ் அகராதியில் வாசித்தேன், புகழுதல் என்று வருகிறது. நீங்கள் புகழ்ந்தா, அவரை துதித்தால், அவரை ஆராதித்தால் அவர் என்ன பண்ணுவாராம்? இசைந்து விடுவார். ஐ மீன் உங்களோடு இசைந்து இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரசங்கில வாசிக்கிறோம், முப்பிரு நூல் அறாது. ஏன்? அது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இசைந்து இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரோடு இசைந்து இருக்க வேண்டும். கர்த்தரோடு இசைந்து இருப்பது என்னன்னு அர்த்தம்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரோடு கூட அந்த தகப்பன் பிள்ளை என்கிற உறவை வலுப்படுத்தி, அந்த உறவில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த உறவை நீங்கள் உண்டாக்கி கொள்ளும் பொழுது, அவர் உங்களோடு எப்படி இருப்பாரா? இசைந்திருப்பார். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், கர்த்தரோடு இசைந்திருப்பவன். 1 கொரிந்தியர் 6:17 கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடன் கூட ஒரே ஆவியாயிருப்பான். அப்படின்னா அர்த்தம், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த சூழ்நிலையில் உங்கள் உணர்வு எப்படி இருக்கும், இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, கட்டாயம் கர்த்தருக்கு தெரியும். மத்தேயு 6 நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா 25ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் நம்ம இதை கேட்டு நம்ம கவலைப்படுறோம். ஏன்னா அவர் கூட ஒரு பின்னி பிணைந்த இசைந்து இருக்கிற ஒரு அனுபவம் இல்லை. அந்த பாசம், அந்த பற்று, அந்த உறவு, அந்த நெருக்கம், அந்த பந்தம் நமக்கு இருந்தால் அவரோடு எப்படி இருப்போம்? இசைந்து இருப்போம். அப்போ அந்த பாசம், பற்று, அந்த நெருக்கம் உருவாகணும்னா எல்லா நேரங்களிலும் அவரை ஸ்தோத்திரித்து துதித்திருப்பது, அவரை ஆராதித்திருப்பது, அவர் யார் என்பதை அறிக்கையிடுவது. கர்த்தர் யார் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் உண்மையாக என்ன பண்ணுவீங்கன்னா அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடும். உலகத்தில் அப்பா இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒன்றுத்துக்கு ஆகாத அப்பா இருப்பார். ஆனால் அவர் கூட வந்தால் பையன் தைரியமாக இருப்பான். ஏன்னா அவங்க அப்பா எப்படியோ அவனுக்கு தெரியாது. அவனுக்குள்ளே ஒரு பாசம் இருக்கும், அவனுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும், எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கூட இருக்கிற இருப்பேன் என்று சொன்னவர், உங்கள் கூட நான் இருப்பேன்னு சொன்னவர், உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் அல்ல, அவர் பரம தகப்பன், பரமபிதா சொல்லுகிறார். இந்த அண்ட சராசரத்தை ஆளுகிறவர், சகலத்தையும் படைத்தவர். அவர் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அதில் ஆச்சரியம் இருக்கிறது. அதை பார்த்து அதை ஆண்டவர் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி காமிக்கிறார். அவர் சொல்கிறார், கவனிங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்ன்றார். 26ஆம் வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? விதைக்கிறோம், அறுக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், கவலையும் படுறோம். அதுங்க விதைக்கிறதில்ல, களஞ்சியத்தில் சேர்த்து அறுக்கிறதில்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதில்ல.
ஆனால் கவலை இல்லாமல் இருக்குது. எந்த காக்காவாவது உட்காந்து கவலைப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எந்த குருவியாவது உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணுறது தெரியலையே. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு இருக்கிற அறிவு நமக்கே இல்லை. அவ்வளவு சொல்கிறாங்களே, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாததெல்லாம் அது உணர்வில் தெரியுமா. சுனாமி வருது நமக்கு தெரியாது அவ்வளோ, ஏன்னா மூளை கெட்டு போச்சு. கடவுள் ஆரம்பத்தில் அதை வச்சுருந்தார், அது கெட்டு போச்சு. ஆனால் இந்த பறவைகள் மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது தெரியுதுன்றாங்க. அதுக்கு தெரியும். நீங்கள் கடற்கரை ஓரத்துலேயோ பீச்லேயோ போய்ட்டு காகங்கள் கூட்டமாக கத்தின்னு பறந்து போனால் அங்கே டேஞ்சர்னு அர்த்தம், போயிடுங்கன்றாங்க. அதுக்கு அந்த அதுக்கு தான் ஆண்டவர் அதை உண்டாக்கியிருக்கிறார் பாருங்கள். அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாதிரி அந்த காலத்தில். அதுக்கு சமிக்கைகள் தெரியும். காட்டில் கூட நீங்கள் நடந்து போகும்போது ஒரு அனிமல் பிளானட் அந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு எங்கே கொடி, இவர் சொல்கிறார் பெர்கல்ஸ்ன்ற ஒருத்தர் சொல்கிறார், எங்கே கொடி மிருகம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, எங்கே பறவைகள் கத்துதோ, பறவைகள் கத்துனா அந்த சைடு போகக்கூடாதுன்றார். அதுக்கு தெரியுன்றார். ஆனால் நமக்கு தெரியாது. அப்படியே நீ பேதைகள் நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் செமிக்கைகள். ஆண்டவர் எப்படி படிச்சிருக்கா பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, காட்டு பறவை, இந்த பறவைகளை, ஆகாயத்து பறவைகளை என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்கள். அது எங்கேயும் உட்காந்து கவலைப்பட்டதில்லை, எங்கேயும் டிஸ்கஷன் பண்ணதே இல்லை. அவைகளை நான் பிழைப்பூட்டுகிறேன் என்று ஆண்டு சொல்றார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் நாம ஒரு பறவையோ அல்லது ஒரு காட்டு புஷ்பமோ இல்லை, அவருடைய பிள்ளைகள். சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவர் என்னுடைய அப்பாவா இருக்கிறார். பிதான்னா கூட அதில் உறவு அவ்வளோவா தெரியல, ஏன்னா அது வடமொழி எழுத்து பிதா. அதனால தான் சூப்பராக போட்டார் 8:15 ரோமரில், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். அவரை அப்பா என்று மனதார நீங்கள் கூப்பிடும் பொழுது, அப்பா என்று அவரை கேட்கும் பொழுது, அதுதான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் தகப்பன் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் கல்லை கொடுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னாரு. பொல்லாதூர்களாகி நீங்கள் என்றார். நம்மளாம் யாரு? என்னதான் நம்ம பேரண்டாக இருந்தாலும் கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? பொல்லாதவங்களா இருக்கிறோம். பொல்லாதவங்களா இருந்தாலும் புல்லன்னு வரும்போது உயிரை கூட கொடுப்போம் பாருங்க. புல்லன்னு வரும்போது எல்லாமே செய்வோம், அதுக்கு அக்கறையாக இருப்போம், அது மேலே ஒரு பாசம் பற்றா இருப்போம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விழுந்து போன மனிதன், உனக்குள்ள பாவம் இருக்குது, நீ பாவத்தால் கரைப்பட்ட மனிதன், உனக்குள்ளேயே அந்த பாசம் இருக்குது. ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் பரிசுத்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த உறவை அங்கே ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற நான் பொல்லாதவர் கிடையாது, அவர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, மாதத்தில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவருடைய கிருபை என்றும் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என் மேல இந்த மாதம் இருக்குது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. போன மாதம் இருந்தது பிரதர், இன்னும் சொல்ல போனால் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கான கிருபை அவர் உனக்கு கொடுக்கிறார். ஏன்னா அவர் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா, நம்முடைய பரமபிதா. அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வருஷத்தில் பிள்ளைகள் எதை கேட்கிறார்களோ தகப்பன் அதை தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் அவரிடத்தில் கேளுங்கள், உரிமையோடு கேளுங்கள். அவரோடு கூட அந்த நெருக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள், அவரோடு கூட அந்த ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த பாச பிணைப்பு உண்டாகட்டும், ஒரு இணைப்பு உண்டாகட்டும். அவரை துதியுங்கள், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தரை துதியுங்கள். போட்டு போட்டு குழப்பிக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தினமனதாக இருங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். உன் காலை வலைகளுக்கு தப்பு வைக்கிறவர், உன் காலை கன்னிகளுக்கு தப்பு வைக்கிறவர். இந்த மாதம் உங்களை அற்புதமாக அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிக நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பது, அவர் உங்களை நடத்துவார்.
ஆனால் உறவு ரொம்ப முக்கியம், தொடர்பு ரொம்ப முக்கியம், பந்தம் ரொம்ப முக்கியம். இசைந்திருப்பது அவரோடு, ஹல்லேலூயா, கர்த்தரோடு இசைந்திருப்பது, அவர் மனசை அப்படியே இசையை வைப்பது. எப்படி அவர் மனசை மயக்கலாம் சொல்லுங்க? அவர் மனசை எப்படி மயக்கலாம்? முதல்ல விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? பிரச்சனையை பார்த்து கலங்கி நிற்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். அவரை துதித்தால், அவரை ஆராதித்தால் என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். அற்புதம் என்னன்னா, ஆச்சரியமான கதவுகள் திறக்கும். புதிய வழிகளை அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு திறப்பார். புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் இந்த மாதம் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். விசுவாசித்தால் கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க. விசுவாசித்தால் அவரை துதியுங்கள். அவர் மனதை கவரும்படியாய் அவரை ஆராதியுங்கள், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. 27 வசனத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 6:27, கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனால் அவரால் கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும், பெருக்கவும் முடியும். பெருக பண்ணுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அது சொல்லும் உங்களுக்கு. ஆண்டு சொல்ற, அதை போய் பாரு, அது உங்களுக்கு சொல்லும். கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தினதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுவித்து வைத்தார். பாருங்க, ஒரு நாளில் பூத்து மறுநாளில் மறைய போகிறதே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இப்போ பண்ணுறாருன்னா, அவ்வளோ அதுக்கு கரிசனை கொடுத்து அதை டிசைன் பண்ணி நீங்கள் மலர்கள்லாம் பாருங்கள், அப்படியே மயங்கி போவீங்க. உங்கள் மனசு அந்த மலர் இசையை வைத்திரும். அதனுடைய மனம், அதனுடைய நிறம், அதனுடைய அந்த வடிவம் உங்கள் மனதை என்ன பண்ணுகிறது? அப்படியே இசையை வைக்கிறது பாருங்க. ஆனால் ஒரு நாளில் பூத்து ஒரு நாளில் அது என்ன பண்ணுது? வாடி போகிறது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளேன்னு சொல்கிறாரு. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்தி வைத்தார். சொல்லுகிறேன், எவ்வளவு ஒரு சவாலான வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஒரு ஆணித்தரமான வார்த்தை. இவ்விதமாய் உடுத்தி வைத்தால் உங்களுக்கு, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு. ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்வார். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க, சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். இந்த மாதம் கர்த்தர் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்து முடிப்பார். இந்த மாதத்தில் புதிய வழிகள் திறக்கும். இந்த மாதம் புதிய கதவுகள் உண்டாகும். அடைக்கப்பட்ட வழிகள்லாம் திறக்கப்படும். ஆச்சரியங்களை கர்த்தர் செய்வார் எனக்கு. ஏன்னா நான் விசேஷித்தவன். எப்படி விசேஷித்தவன்? பாடுறல, தேவா நான் எதினால் விசேஷித்தவன்? பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினாலே. அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அந்தஸ்தை, அந்த உறவை, அந்த பந்தத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கணும். அவரோடு பின்னி பிணைந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு என்று சொல்லும்போது, பிள்ளைகளாகி உங்களுக்கு அந்த வசனம் விபீதமாய் முடிகிறது. உங்களுக்கு உடுத்துவிப்பது அல்லது உங்களுக்கு நன்மையை செய்வது, உங்களை குணமாக்குவது, உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேள்வியோட முடியுதில்ல, அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள்? ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாரா? நிச்சயமாக உங்களை நடத்துவாரா? இந்த மாதம் பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கலாம், பெரிய கஷ்டங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம். போன வருஷம் இதே மாதம் கூட இப்படி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் கடந்து இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து இதே மாதத்தில் நம்மளை வைத்திருக்கிறார். அன்னைக்கு நடத்தின தேவன் இன்னைக்கும் நடத்துவார்.
ஹல்லேலூயா. நிச்சயமாய் நமக்கு தெரியும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாய் நமக்கு தெரியும் அவர் ஒருபோதும் கண்கலங்க விட மாட்டார். நிச்சயமாய் தெரியும் கால்கள் ஒரு நாள் இடராது. அவர் நம்மை செமையான வழியில் என்ன பண்ணுவார்? நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இந்த அடிப்படை காரியங்களுக்காக கவலைப்படாதீங்க. அரசாங்கமே சொல்லுது அடிப்படை தேவைகளை கொரோனா டைம்ல போட்டோம், அடிப்படை தேவை போட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதில் கர்த்தர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஐ மீன் அத்தியாவசிய தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும். வண்டிலாம் பார்த்துருப்பீங்க, அத்தியாவசிய பொருள் தடை பண்ணாதிருங்கள் போயின்னு இருக்கும். உலகத்தில் இருக்கிற அரசாங்கமே அத்தியாவசிய பொருள் தடை பண்ணாதுன்னா நம்ம தேவன் எல்லா காரியங்களிலும் நம்முடைய அவசியத்தை பார்த்து நிச்சயமாய் நமக்கு அவசியமாய் உதவி செய்வார். அவசியமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், அவசியமாய் நம்மை நடத்துவார். அன்பிற்குரிய நேயர்களே, நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்குவதற்கு பொருளாதார உதவிகள் தேவையாக உள்ளது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தேவைகள் சந்திக்கப்பட ஊக்கமாய் ஜெபிப்பதோடு மாத்திரமல்லாமல் உங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை மேலே காணப்படும் QR கோட் ஸ்கேன் செய்து மனப்பூர்வமாய் அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் ஞாயிறு ஆராதனையில் முதல் ஆராதனை அதிகாலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், மாலை ஆராதனை மாலை 6 மணிக்கும், மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் வேதாகம வகுப்பு மாலை 7 மணிக்கும், திருவிருந்து ஆராதனை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று விடியல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஜாய் சாமுவேல், பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை, எண் 54/60, பஜனை கோயில், சைதாப்பேட்டை ரோட், வடபழனி. இது லக்ஷ்மண் சுருதி மியூசிக்கல்ஸ் பின்புறத்தில் அமைந்துள்ளது. சென்னை 600026. வெப்சைட் www.fgcciindia.in.